அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல இந்த பொங்கல் நாள்ல ஒரு நல்ல விஷயம் என்னுடைய மாணவர்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றது? எப்படி கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது? ஹவ் டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். நெறைய மாணவர்கள்ட்ட ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப கம்மியா போறது. நேத்து ஒரு மாணவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. சார் 2 குரூப்புக்கும் நான் அப்ளை பண்ணிட்டேன் சார். 2 குரூப் எழுதலாமா? இல்ல 1 குரூப் எழுதலாமான்னு என்ட்ட கேட்டார். இது எப்படி இருக்குன்னா, 2 குரூப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. யூ ஹேவ் டிசைடட் டு டேக் போத் த குரூப்ஸ் அட் எ டைம். நீங்க ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது. நீ அத அப்ளை பண்ண போற அந்த எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ண போகக்குள்ள உனக்கு தெரியும் அந்த கான்ஃபிடன்ட் லெவல். நான் இது முடியுமான்னு. சரி, அப்ப கூட தெரியாது. நான் 2 லெவலுக்கு 2 குரூப்புக்கு நான் புக் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறமா இப்போ நான் எக்ஸாம் எழுத போகக்குள்ள தெரியும் உன்னுடைய ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். அதை பொறுத்து நீ எழுதலாமா வேணாமா நீ முடிவு பண்ணணும். நான் அந்த மாணவர்கிட்ட சொன்னேன், நானு உங்களுடைய எப்படி அவர் சொன்னாரு, நான் 8 சப்ஜெக்ட்டுக்கும் 2 குரூப்புமே படிச்சுட்டு வரேன் சார். ஆனா கான்ஃபிடன்ட் லெவல்ங்குள்ள எனக்கு தெரியலங்க. நீங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நானு என்னால சஜஸ்ட் பண்ண முடியாது. உன்னுடைய எவ்வளவு தூரம் நீ ஒரு சப்ஜெக்ட்லயும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும் தம்பி. அதாவது நான் படிச்சிருந்தானே எனக்கு தெரியும். வாட் ஆர் த டாபிக்ஸ் ஐ ஹவ் கவர்டு அண்ட் என்னென்ன தான் படிச்சிருக்கேன், எது வரைக்கும் நான் கவர் பண்ணிருக்கேன் ஒரு சப்ஜெக்ட்ல எல்லாம் எனக்கு தெரியும். நான் படிச்சிருந்தா எனக்கு தெரியும். இப்போ உன்னுடைய நிலையிலிருந்து பார்க்கக்குள்ள நீ என்னென்ன படிச்சிருக்க, எவ்வளவு தூரம் புரிதல் இருக்கு உனக்கு, என்ன தெளிவா படிச்சிருக்க, இதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா நீ படிச்ச விஷயத்த, இதெல்லாம் தெரியாது. அதனால அந்த பையன்கிட்ட சொன்னேன், நீ உன்னை அனலைஸ் பண்ணு. அந்த 8 சப்ஜெக்ட் எழுத 2 குரூப் எழுதலாமா இல்ல 1 குரூப் எழுதலாமாங்கிறது நீ முடிவெடுங்க தம்பி. இதுல ஒரு கன்ஃபியூஷனே வேணாம். அதான், ஏன்னா நீ படிச்சது எல்லாமே, நீ செஞ்சது எல்லா முயற்சிகளும் எடுத்தது நீ. அப்போ இந்த கேள்வியே எனக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. இது செல்ஃப் டிசிஷன் மேக்கிங் இருக்கணும். இந்த 8 சப்ஜெக்ட் எழுதணுமா வேணாமான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கேட்கறதே தப்பான ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஏன்னா நான் நிறைய மாணவர்கள் பார்த்திருக்கிறதுனால சொல்றேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்போ கேட்பாங்க. நான் அவங்கள்ட்ட புரிதலுக்காக நான் நிறைய சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க தம்பி, நீங்க எவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். நீங்க முடிவெடுங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் நாம பேசணும். அதாவது எப்படி உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும், ஒரு சக்சஸுக்கு என்னென்ன விஷயம் தேவை அப்படிங்கறத நான் பேச போறேன். அதாவது அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, ஒரு சக்சஸ்ல ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் எ கோல். அதாவது கோல் செட்டிங். கோல் செட்டிங் அப்படிங்கிறது ஒரு முதல், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் என்ன ஆக போறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன ஆக போறேன், என்னுடைய லட்சியம் என்ன. அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு கோல் இருக்கு அப்படின்னு கிடையாது. யூ கேன் ஹேவ் மெனி கோல்ஸ் அட் எ டைம். அதாவது நீங்க ஒரு 11th 12th படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு அந்த அடல்ட் ஏஜ்க்கு முன்னாடி இருக்கீங்க. 30க்கு முன்னாடி இருக்கக்குள்ள நிறைய விஷயங்கள் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை இருக்கு. அதாவது ஆசிரியர்களாக இருக்கு நாங்க தான் சில விஷயங்கள், எங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்து ஷேர் பண்ண வேண்டிய கடமையை நான் நினைக்கிறோம். அதனால கோல் செட் பண்ணுங்க. நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படிங்கிற கூட நீ என்ன ஆக போற, உன்னுடைய பேஷன் என்ன, உன்னுடைய ஆர்வம் எதுல அதிகமா இருக்கு. சரி, நான் படிக்கணும் அப்படின்னு ஆசை மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கப்புறம் முயற்சி இருக்கணும். அதெல்லாம் அடுத்தடுத்து வருது. ஃபர்ஸ்ட் நான் என்ன ஆக போறேன், என்னுடைய ஃபியூச்சர் என்னவா இருக்க போகுது, நான் எப்படி படிக்க போறேன், எப்படி கொண்டு போக போறேன், என்னுடைய பாதை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு செட் பண்ணிடு. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் அவரு அப்துல் கலாம் ஐயா சொன்னது. முதல்ல அதாவது கனவு காணுங்கள் சொல்றது மெயின் காரணமே இந்த கோல் செட்டிங் தான். இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன், கோல் செட்டிங். ரெண்டாவது என்னன்னா, கண்டினியூஸா யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் த நாலேஜ், அக்வயரிங் த நாலேஜ். அறிவு தேடி நிறைய விஷயங்களை எடுத்துக்கணும். அதுக்கு பேர் சொல்றது அக்வயரிங் த நாலேஜ் அப்படிங்கிறது இரண்டாவது ஸ்டெப்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கண்டினியூஸா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இருக்கணும். ஆசை மட்டும் இருந்தா பத்தாது, அதற்கான ஆவல், அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்க அந்த ரத்தத்துக்குள்ள ஊறி இருக்கணும். நான் செய்ய வேண்டிய விஷயங்களை மனப்பூர்வமாக செய்யணும். ஏதோ என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு புஷ் பண்ணாங்க, என்னுடைய பெற்றோர்கள் அல்லது என்னுடைய சுற்றத்தார், என்னுடைய சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க இதை படிக்கணும். அதனால யாரோ ஒருத்தவங்க புஷ் பண்ணி
யாரோ ஒருத்தவங்க கம்பல் பண்ணி படிக்க தேவையில்லை. நான் அதனால சொல்லுவேன் நானு, உங்களுக்கு உல்லாசை, அந்த ஆசை இருக்கணும். அந்த மனமோ வந்து உன்னை வந்து கொடுக்கணும் ஃபுல்லா. அதுல யாரோ ஒருத்தவங்க சொல்லி நீ செய்ய வேண்டிய நிலைமையில இல்லை. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை இது, அதனால நீ தான் செய்ய போற அப்படிங்கக்குள்ள அந்த ஆசை இருக்கணும். இந்த ஆர்வம், பேரார்வம்ங்கிறது பேஷன். நான் இதான் ஆக போறேன், டாக்டர் படிக்க போறேன், இன்ஜினியர் படிக்க போறேன், ஒரு சயின்டிஸ்ட் ஆக போறேன், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக போறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருக்கணும். இந்த ஆர்வம் இருந்தாதான் அதுல செயல்பாடுல அடுத்த காட்ட முடியும். அடுத்தது 3வது பெரிய ஸ்டெப்பா என்னன்னா, ஹார்ட் ஒர்க் வித் டிவோஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது நான் சொல்லிட்டு இருப்பேன், நான் எல்லாருமே சார் ஹார்ட் ஒர்க் போட்டேன் சார், என்ன எவ்வளவு கடினமான முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து தோல்விதான் சார் வந்துச்சு அப்படின்னா, தெரிஞ்சுங்க இது ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ். ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ல இது யூனிவர்சிட்டி எக்ஸாம் போல கிடையாது. இது வந்து ஆல் இண்டியா லெவல்ல எல்லாருமே ஹார்ட் ஒர்க் தான் போட்டுட்டு இருக்காங்க. Everyone who is aspiring to become a chartered accountant or cost accountant or company secretary, they all are giving their 100% effort. எல்லாருமே கடின முயற்சியில இருக்காங்க தம்பி, நீ மட்டும் நினைக்காத. அப்ப வந்து யூனிக்னஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். யூனிக்னஸ்னா இப்ப வந்து எல்லாருமே கடினமா முயற்சி பண்ணக்குள்ள அதுல நீ அதிகமா முயற்சி பண்றியா? இப்ப கடினமான முயற்சிக்குள்ள இந்த ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் எடுத்துக்குள்ள சார் நான் ஐ ஹவ் ஒர்க்டு ஹார்ட் பட் ஐ குட் நாட் சக்சீட் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நான் அதை ஏத்துக்க மாட்டேன். கடினமா உழைச்சிருக்கேன்னு சொல்றேன். அது வந்து மத்தவங்களுக்கு கம்பேர் பண்ணா எல்லாருமே கடினமா உழைக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாருமே ஓடுறாங்க, 100 மீட்டர்ஸ் ஓடுறாங்க, எல்லாருமே 10 செகண்ட்ஸ்ல ஓடுனாங்கன்னா அதுல வந்து யார் வந்து 9 செகண்ட்ஸ்ல ஓடுறாங்களோ அவங்க தான் வின்னர் ஆக முடியும். புரியுதா சொல்றது? அதே ஒரு விஷயம் தான். நல்ல கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும், எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. முயற்சி பண்ணிட்டு இருக்கக்குள்ள யாரு அதிகமான முயற்சி, அதாவது பர்சீவியரன்ஸ் லாஸ்ட் சொல்லுவோம். பர்சீவியரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா விடாமுயற்சி, கடினமான முயற்சி, அதுல விடாமுயற்சி. எந்த ஒரு, அதாவது சில பேருக்கு நான் சொல்லுவேன், இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறவங்க இல்ல கம்பெனி செக்ரட்டரி இல்ல சிஎம்ஏ படிக்கிறவங்க மாணவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னுடைய கிளாஸஸ்ல, தம்பி உங்களுக்கு வந்து ஒரு மனசை திடப்படுத்திக்கணும் தம்பி. அதாவது எடுத்த உடனே வந்து எல்லாருக்கும் வெற்றி கிட்டாது. உன்னுடைய முயற்சிகள், உன்னுடைய விடாமுயற்சி, உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய அதாவது மனமும் வந்து நீ உன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்திக்கிறது, இதெல்லாம் பொறுத்துதான் உன்னுடைய சக்சஸ் அமையும் அப்படின்னு நான் நிறைய சொல்லுவேன். அது இல்லாம உங்களை மென்டலா நீங்க ரெடி ஆகிக்கணும் தம்பிங்களே. ஏன்னா நீங்க 11th 12th படிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப சின்ன வயசு, உங்களுக்கு 18 வயசு இருக்கு, 19 வயசுல நீங்க வந்து என்னுடைய வகுப்புகளை தான் பாக்குறீங்க, என்னுடைய லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, ப்ரிப்பேர்ட் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் திங். உங்க மென்டலா நீங்க ரெடி பண்ணிக்கணும். அதுக்கும் அதாவது யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த அன்எக்ஸ்பெக்டட் திங் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். எது வேணாலும் இருக்கலாம். நான் வந்து நல்லா எழுதிட்டேன், எக்ஸாம் எழுதிட்டேன், அதை பத்தி கிடையாது. நீ வந்து முழுமையாக உன்னுடைய கடமையை செஞ்சிருக்கியா? நீ கேளு. ஒரு நாளும் என் மாணவன் நான் சொல்லுவேன், ஒரு நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீ ஒழுங்கா, நீ பொங்கல் தினம் தான், பொங்கல் தினத்தை நீ சரியான முறையில உங்களுடைய குடும்பத்தாருடன் நீ சந்தோஷமா கொண்டாடி இருப்ப. இருந்தாலும் நீங்க வந்து சில விஷயங்களை ஏதாவது இன்னைக்கு இன்னும் நாளைக்கு நீ பண்ணேன், இன்னைக்கு ஒரு அரை மணி நேரமாச்சு. ஏன்னா தை திருநாள்ல வந்து நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த லைவ் நான் எதுக்கு போறேன்னா, தை திருநாள், இன்னைக்கு பொங்கல் திருநாள்ல வந்து சில மாணவர்கள் வந்து ஏதோ ஒரு சங்கடத்துல வந்து இது படிக்கலாமா வேணாமா, இது ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு பெரிய பெரிய டயலமா, ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களால வந்து அடுத்த ஒரு அடுத்த ஒரு அடிக்கு எடுத்து வைக்க முடியல. அதனாலதான் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த தை திருநாள்ல இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் படிங்க. மணி 9 மணி தான் ஆகுது. அரை மணி நேரமும் 1 மணி நேரமும் உட்காந்து படிங்க. சரிங்களா? இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், கோல் செட்டிங்னு சொல்லிட்டேன். இதான் என் லைஃப், இப்படிதான் ஐ எம் கோயிங் டு பிகம் மை பேஷன் டுவர்ட்ஸ் மை விஷன் அப்படின்னு சொல்லி நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது யூ கண்டினியூஸ்லி யூ ஹாவ் டு அக்வயர் நாலேஜ். இது பத்தாது. கற்க கசடற அப்படின்னு சொன்னாங்க, அது கற்றது கையளவு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வந்து கற்றதுங்கிறது ரொம்ப குறைச்ச. நிறைய 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும் கண்ணுங்களா. நான் சொல்றேன், நிறைய குழந்தைங்களை எனக்கு போன் பண்ணி கேட்கறாங்க, சார் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் சார், நான் எப்படிதான் எழுத போறேன்னு தெரியல, இங்கிலீஷ்ல எப்படிதான் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இது பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்றாங்க. நானும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அனைத்து மாணவர்கள் நான் சொல்லியிருக்கேன். ஆனா ஒரே விஷயம் நான் சொல்லுவேன், இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன், நல்லா கூர்ந்து கவனிங்க. அதாவது நீங்க 6ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கக்குள்ள அந்த டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க, இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாம் இந்த மேக்ஸ் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்போ உனக்கு புரியாத இருந்திருக்கும். அதே விஷயத்த இப்ப எடுத்து பாரு, இவ்வளவு ஈஸியா இருக்கு, இதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நீ 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல நீ படிச்ச விஷயத்த இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா என்னப்பா ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா உன்னுடைய மெச்சூரிட்டி அதிகமா போயிட்டு நீ 12வது வரைக்கும் போயிட்டு இருப்ப.
இப்ப வந்து நீ எடுத்து 6வது புக்கை படிக்கக்குள்ள உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதான் சொல்றேன், தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களா எல்லா அந்த 6th இருந்து எல்லா இங்கிலீஷ் புக்கு தான் எடுங்க. கிராமர், ஹவு டு ஃப்ரேம் ஏ சென்டென்ஸ், சென்டென்ஸ்னா என்ன, ஒரு சப்ஜெக்ட்னா என்ன, ஒரு வர்புனா என்ன, எல்லாத்தையும் கோர்வையா எழுதி வாக்கியமாக்கிறதுக்கு கத்துக்குங்க. நம்ம தமிழ்ல எப்படி ஒரு வாக்கியமோ, லாங்குவேஜ் அப்படிங்கிறது கம்யூனிகேட் பண்றதுக்காக தான். நீ வந்து இப்போ வந்து சிஎஸ் படிக்கிற எல்லா லாவில் வந்து உனக்கு செக்ஷன் வேணும், நீ சொல்ல வர கருத்து சரியா சொல்றியா, அங்க வாக்கியம் பார்க்க மாட்டாங்க, அங்க நீ வந்து சரியான முறையில வந்து வார்த்தைகளை கோர்வை பண்ணி நீ எழுதிருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. உன்னுடைய ஆன்சர் எப்படி இருக்கு, ஹவ் யூ ஆர் கிவிங் யுவர் ஆன்சர், தட் ஒன்லி மேட்டர்ஸ். அப்ப எப்படி உன்னை வந்து சரிப்படுத்திக்கணும் அப்படின்னா, இப்ப திரும்ப போலாம். யூ கேன் கோ டு த 6th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வாங்கி செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கலாம். நீங்க இந்த பழைய புத்தக கடையில நிறைய கிடைக்கும், எல்லாத்தையும் வாங்கி கஷ்டப்படுங்க, இங்கிலீஷ் கத்துக்குங்க. இங்கிலீஷ் கத்துங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல தான் எழுதி ஆகணும். யூ ஹாவ் டு ரைட் தி எக்ஸாம் இன் இங்கிலீஷ். அப்படிங்கக்குள்ள தயவு செய்து நீங்க வந்து நம்ம தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தோம்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. அப்ப இருந்த உங்களோட மனநிலைக்கும் ஒரு 6-7 வருடங்களுக்கு அப்புறம், இப்ப நான் 12வது முடிச்சுட்டேன், நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், இப்ப போய் நான் இங்கிலீஷ் எடுத்து படிச்சேன்னா, இப்ப நான் வந்து பயிற்சி பண்ண ஆரம்பிக்க 1 மணி நேரம் தினமும், ஒரு 1/2 மணி நேரம் தினமும் இங்கிலீஷ்காக நான் உட்காந்து எழுதுவேன், வாசிப்பேன், அழகா ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிப்பேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அருமையாக நீங்க இங்கிலீஷ் வெகு விரைவில் நல்லா எழுத வந்துடும், பேச வந்துடும். சரிங்களா? அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதான் சொல்றோம். 2வது, அக்வயரிங் நாலேஜ் கண்டினியூஸ்லி. எது விஷயங்கள் கிடைக்குதோ எல்லாத்தையும் நாலேஜ் அக்வயர் பண்ணிட்டே இருக்கணும். மனப்பாடம் பண்ணக்கூடாது. நல்லா கேட்டுங்க, நல்ல ஒரு புரிதலோடு படிக்கணும். கேஸ் லாவா அந்த செக்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க, இது செஞ்சா இந்த இது அப்படி சொல்லிட்டு அழகான முறையில நீங்க வந்து அப்படியே வருஷப்படுத்தணும், அதே போல கொண்டு போய் வைக்கணும். அது எப்படி நம்ம பட்டியலிட்டு நீங்க படிக்கிறது நீங்க முடிவு பண்ணீங்க. சரிங்க? அக்வயரிங் தி நாலேஜ் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து ஹார்ட் ஒர்க் வித் டிவோஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. என்னுடைய பசங்களுக்கு சொல்லுவேன், ஹார்ட் ஒர்க் நான் திரும்ப சொல்லிட்டு இருப்பேன். ஹார்ட் ஒர்க் நெவர் கோஸ் அன்ரிவார்டட். என்ன சொன்னேன்? கடினமாக நீ முயற்சி பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா அதற்கான பலன் உனக்கு இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, என்னைக்கோ ஒரு நாள் உனக்கு கிடைக்க பெறும். கண்டிப்பாக கிடைக்கும். அதனால டிவோஷன், ஹார்ட் ஒர்க்ங்கிறது, நான் கடினமா காலையில உட்கார்ந்துருக்கேன் சார், ஆனா படிக்கவே மாட்டேன். இந்த பக்கம் போகுது கவனம், இந்த பக்கம் யாரும் நடந்து போறாங்க, அங்க வருது, அங்க ஒரு மியூசிக் ஓடிட்டு இருக்கு, அங்க மாஸ்டர் படத்தோட டெய்லர் ஓடிட்டு இருக்கு, அங்க மாஸ்டர் படத்தை பேசிட்டு வந்தா ஒரு மெசேஜ் வந்துருச்சு, ஒரு வாட்ஸ்அப்ல எல்லாம் பாக்குறேன். இதை போல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறைய உனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களோட கவனத்தை திசையை திருப்பதற்கான பல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? அதெல்லாம் தவிர்த்துட்டு நீ வந்து உன்னுடைய முழுமையான பங்கு, உன்னுடைய ஈடுபாட்டோட, அதாவது மனம் வந்து இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இன்வால்வ்மெண்ட் கொடுத்து நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் யூ கேன் அட்டைன் த டெஸ்டினேஷன். கடைசியில உள்ள இந்த பெர்சிவியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பெர்சிவியரன்ஸ் 4th ஸ்டெப். அப்துல் கலாம் ஐயா அடிக்கடி எல்லா குழந்தைங்கள்ட்ட சொல்ற ஒரே விஷயம், perseverance is very very important. You have to fight. This is the hardest battle. ரொம்ப பெரிய போர்க்களம் இது ஒரு சின்ன போர்க்களம் கிடையாது. இது வந்து ஏகப்பட்ட பேரு, அதாவது பெரிய காம்படிட்டர்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சண்டை போட்டு நீ முன்னாடி போகணும். ஏன்னா எக்ஸாம் எழுதுறோம் 1 லட்சம் பேர், அது 1 லட்சம் பேர்ல 2000 பேர் தான் ரிசல்ட் வருது. அப்படிங்கிற அந்த 2000 பேர்ல நீ இருக்கணும்னா நீ எப்படி அதை சண்டை போடணும், ஒரு கடுமையான வீரனா இருக்கணும். ஒரு பெரிய கடுமையான ஒரு போர்க்களத்தில் நடக்கிற ஒரு பெரிய பெரிய படை, பெரிய பட்டாளத்துக்குள்ள எல்லாரையும் வீழ்த்திட்டு நீ ஜெயிச்சுட்டு போற பாரு, அது எப்படி கிடைக்கும்னா அது ஒரு பெரிய சக்சஸ். அதுக்கு என்ன வேணும்னா விடாமுயற்சி. ஒன்ன தகுதியாக்கிக்கணும் அப்படின்னா அக்வயரிங் தி நாலேஜ் அண்ட் ஹார்ட் ஒர்க் வித் தட் இஸ் ஃபுல் டிவோஷன் அண்ட் டெடிகேஷன் அண்ட் பர்சிவரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, எல்லாம் படத்துல சொல்ற மாதிரி தான். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான். சரிங்களா? அதான் ஒரு என்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்றதுதான் இந்த 4 விஷயம். நீ கோல் செட் பண்ணு, கண்டினியூஸா படிச்சுட்டே இரு, விடாமுயற்சி பண்ணு, அடி தூள்கலப்பு, உனக்கு வெற்றி ஒரு நாள் கண்டிப்பா வரும். சரிங்களா? இது போலதான் சொல்லிட்டு இருக்கக்குள்ள என்னுடைய மாணவன் ஒரு 2006, 2005, 2006 நான் ஒரு காலேஜ்ல வந்து பணிபுரிஞ்சுட்டு இருந்தேன். 2005, 2006 அப்ப வந்து காலேஜ்ல வந்து 10வது முடிச்சுட்டு, இந்த கதையை நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க படத்துல பார்த்த கதையை நான் நேர்ல அனுபவிச்ச விஷயம். ஒரு காலேஜ்ல வந்து நான் பணிபுரிந்துட்டு இருக்கக்குள்ள, அது பேராசிரியரா இருக்கக்குள்ள, அங்க வந்து ஒரு பையன் வந்து பேப்பர் போட்டுட்டு இருப்பான். 10th முடிச்சு 11th தான் படிச்சுட்டு இருந்தான். அப்ப படிக்க கூட முடியல. அப்ப எல்லாருக்கும் நல்ல பழகம் விட அந்த பேப்பர் படிக்கிற பையன் எனக்கு தினப்பொழுதுல 11th படிச்சுட்டு இருக்கேன் சார்,
அடுத்து படிக்க முடியல, அதனாலதான் காலைல பேப்பர் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்குள்ள அந்த கல்லூரியில என்ன செஞ்சுட்டாங்க, நீங்க 12th படிக்கிறது வந்து இந்த கல்லூரியில வந்து உங்களுக்கு ஃப்ரீயா சீட் கொடுத்துருன்னு சொன்னாங்க. ஏன்னா ரெகுலரா வந்து அவன் வந்து அந்த பையன் வந்து பேப்பர் போட்டுட்டு இருப்பான். ரொம்ப ஈவினிங்ல வந்து கேன்டீன்ல வேலை செய்வான். இதெல்லாம் நாங்க வந்து காலேஜ்ல நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலேஜ்ல உள்ள பொருளாளர்கிட்ட பேசணும். இது மாதிரி ஒரு பையன் நம்ம காலேஜ்லயே டெய்லி பேப்பர் போடுறான், நம்ம லைப்ரரிக்குள்ள எல்லா மேகசின்ஸ் போடுறான், அது இல்லாம கேன்டீன்ல ஒர்க் பண்றான் சார், அவன் வந்து 11th தான் படிச்சிட்டு இருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் சார்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. அவங்க சொன்னாங்க, தே கம் ஃபார்வர்ட், நீங்க ஃப்ரீயா நாங்க வந்து 3 வருஷம் நம்ம சொல்லலாம். 12th முடிக்கிட்டோம். 12th முடிச்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் பிஎஸ்சி மேக்ஸ் அங்க ஃப்ரீயா, எந்த ஒரு காசு இல்லாம. அப்பயும் வந்து எல்லா அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து பேப்பர் போடுவாங்க. காலைல 5 மணிக்கு எழுந்துருவான், பேப்பர் போட்டு இது கண்ணால அதாவது ஒரு படத்துல பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணும், ஆனா இது உண்மையா நடந்த விஷயம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, 3rd இயர் முடிச்சுட்டா 3rd இயர்ல வந்து அவன் கோல்டு மெடலிஸ்ட் இந்த காலேஜ்ல. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, உடல ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்ங்கிறதும் ஹெல்ப் பண்றவங்க எங்க பார்த்தாலும் இருக்காங்க. அந்த காலேஜ்ல உள்ளவங்க வந்து அவன் படிக்கிறத பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது, நம்மளால முடிச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு 20 பார்ட்னர் இருந்தாங்க அந்த காலேஜ்ல, எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு அவனுக்கு ஃப்ரீயா வந்து வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில கிடைச்சிச்சு. வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்சிஏ கிடைச்சிச்சு. எக்ஸாம் எழுதி எம்சிஏ கிடைச்சிச்சு. சரிங்களா? அப்ப அந்த பையனுக்கு வந்து எவ்வளவு ஃபீஸ் ஆகும் எல்லாத்தையும் இவங்களே கட்டினாங்க. அந்த பையன் முடிச்சுட்டு அப்போ வந்து கண்டினியூஸா ஒரு பையன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த எம்சிஏக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அடிச்சு, அது விஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட். அதுல ஒரு ஃப்ரீ சீட் கிடைச்சி உள்ள போய் படிச்சு இன்னைக்கு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய டாப் நிறுவனத்துல அவன் வந்து அமெரிக்காவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லக்குள்ள அந்த பையன் எனக்கு போன் பண்ணக்குள்ள ஒரு பெரிய நெகிழ்ச்சியான தருணமா இருந்துச்சு. ரொம்ப அருமையான பையன். அந்த பையன் வந்து எனக்கு போன் பண்ணி இது வாழ்த்து சொன்னாரு. சார், நம்ம 2005, 2006, 2007 வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து தடவை வேர்ல்டு கப் T20 பார்த்தோமே சார், ஞாபகம் இருக்குங்களா சார்னு கேட்டாரு. இந்த 13 வருடங்களுக்கு முன்னாடி நாங்க வந்து ஃபைனல் பார்த்தோம். 2007 இந்த வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் அந்த தோனி தலைமையில அடிச்சதுல அதை பார்த்துட்டு அந்த ஞாபகங்கள் தான் சொல்லக்கூட ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையை பத்தி உங்கள்கிட்ட சொல்லணும், எதுக்காக சொல்லணும் அப்படிங்கிறது, ஒரு ஸ்ட்ரகிள். நீங்க வந்து ஒரு நல்ல சிட்டியில இருப்பீங்க, நிறைய நிறைய நல்ல நல்ல நிறைய உங்களுடைய பின்புலம் இருக்கும், நல்ல பேக்ரவுண்ட் இருக்கும், நிறைய படிக்க வைக்கிறதுக்கு அப்பா அம்மா நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க, நல்ல ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சிஎம்ஏ கோர்ஸ், சிஎஸ் கோர்ஸ், இதை போல கோர்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு, கிராமத்துல இருக்க குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ வந்து யூ ஆர் ஃபார்ச்சுனேட், நீங்க அதாவது அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை தெரிஞ்சிருக்க அத்தனை குழந்தைகளுக்கும் நான் சொல்லுவேன், எல்லாருமே அதிர்ஷ்டசாலி தான். சரிங்களா? அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது, இப்போ அடுத்தது கண்டினியூஸா ஸ்ட்ரகிள் இருந்துட்டு இருக்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்னைக்கோ ஒரு நாள் அந்த நீ வந்து உனக்கு நீ போடுற அந்த கடின உழைப்புக்கு கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா யூ வில் பிகம் ஏ சச் ஒண்டர்ஃபுல், அந்த ஒரு பெரிய ஒரு சக்சஸ் வந்து யூ கேன் சி. அதுதான் நான் சொல்லுவேன். சிம்பிளான விஷயம் இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த பையன் எனக்கு பேசினாரு. ஒரு 13 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு உரையாடல், ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருந்ததுனால அதை உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, அது ஒரு ட்ரூ ஸ்டோரி. நான் பார்த்திருக்கேன், அந்த பையனை பார்த்திருக்கேன். காலையில அவர் 3 மணிக்கு எழுந்திருப்பார். சரிங்களா? இன்னொரு விஷயமும் சொல்லணும், இன்னைக்கு வந்து பேசியே ஆகணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிறது காத்தால எழுந்திருக்கணும். காலைல வந்து 3 மணிக்கு எழுந்திருக்கணும், பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற எழுந்திருக்கணும். ஏன் அதிகாலையில எழுந்திருக்கணும் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயம் நான் பேசியிருக்கேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு லைவ்ல பேசுறேன். ஏன் அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்தம் எழுந்திருக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் காம்னஸ். அப்ப வந்து ரொம்ப காமா இருக்கும், ரைட்டா? ரொம்ப காமா இருக்கும். அடுத்தது நோ டிஸ்டர்பன்சஸ். காலையில ஏன் எழுந்திருக்குங்கிறதுக்கு சொல்றேன், ரொம்ப காமா இருக்கும், எந்த ஒரு இடையூறும் இருக்காது, ரொம்ப பீஸ்ஃபுல் அண்ட் ஃப்ரெஷ் மைண்ட். இந்த 3 விஷயங்கள் இருக்கும். என்ன சொல்லியிருக்கேன்? காம்னஸ். நான் 3 மணிக்கு எழுந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு டாய்லெட் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் பண்ணிட்டு 3:30 மணிக்கு வந்து உட்கார்ந்துன்னா பிரமாதமான ஒரு 3 மணி நேரம் படிக்க முடியும் கண்ணுங்களா. பிரமாதமா மைண்ட் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இயர்லி டு பெட், இயர்லி டு ரைஸ் அப்படிங்கிறத சொன்னாங்க. திரும்ப 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 என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய பசங்களுக்கு, என்னுடைய மாணவர்களுக்கு இதான் சொல்லுவேன் நானு. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சக்சஸ் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சோ இல்ல ஒரு 20 வருஷம் கழிச்சு யார்ட்ட சொல்லிட்டு இருக்கக்குள்ள, இந்த சார் சொன்னாரு, நான் அந்த ஃபாலோ பண்ணேன், காலைல 3 மணிக்கு 3:30 மணிக்கு எந்திரிக்கிறது ஃபாலோ பண்ணேன், எனக்கு ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் அழகான தருணம் என் வாழ்க்கையில கிடைச்சது. அதை யூஸ் பண்ணிட்டு சரியா நான் கேபிட்டலைஸ் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணிட்டேன். அதை முதலீடா நினைச்சு நான் இன்னைக்கு இந்த நேரத்துல இருக்குன்னு நீங்க ஒரு 10 வருஷம் சொல்லுவீங்க. அதனாலதான் சொல்றேன், அந்த பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்துச்சு நீங்க படிக்கக்குள்ள காத்தால வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நைட்டு 10 மணிக்கு படுத்துட்டீங்க, 9 மணிக்கு படுத்துட்டீங்க, 3:30 மணி, 6 மணி நேரம் தூக்கம் போதும். ஒரு குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமான சவுண்ட் ஸ்லீப்னா 6 மணி நேரம் போதும்பா. சார், நீங்க 3:30 மணிக்கு எந்திரிக்க சொல்றீங்களா, எத்தனை மணிக்கு படுக்கணும்னு ஒருத்தவங்க போன் பண்ணி கேட்கலாம்.
ஒரு பையன் கேட்கறான், சார் நீங்க வந்து 3:30 மணிக்கு இதெல்லாம் சரிதான், ஏயா எத்தனை மணிக்கு நான் தூங்குறது அப்படின்னு கேட்கறான். நான் சொன்னேன், தம்பி இயர்லி டு பெட். நீ வந்து சார் என் வீட்டுல எல்லாருமே எல்லாம் வீட்டுக்கு வரது நைட் சாப்பிட்றது 11 மணி 11:30 மணி ஆயிடுது சார். நான் படுக்கிறது 12 மணி ஆனா எத்தனை 3:30 மணிக்கு நான் எப்படி எழுந்து நான் எப்படி நான் செய்யறது, எப்படி நான் படிக்கிறது, டயர்டா இருக்காது சார். எனக்கு வந்து ஒரு அப்புறம் ஷார்ட் ஸ்லீப் ஆயிடுமே. ஷார்ட் ஸ்லீப் தான் கிடையாது தம்பி. ஒரு மனிதனுக்கு வந்து 6 மணி நேரம் தூக்கம் இருந்தாலே, அதாவது ஆழ்ந்த உறக்கம். அதாவது நீ 6 மணி நேரத்துல 10 தடவை எழுந்துச்சு நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது அது தூக்கம். அது வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடையாது. நீ நைட்டு 9:30 மணிக்கு படுத்தீங்கன்னா 9 மணி அடுத்தது டான்னு அலாம் அடிக்கும் 3:30 மணிக்கு. 9:30ல இருந்து 3:30 நீங்க எழுந்துருங்க. 3:30 மணிக்கு எழுந்துட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு 4 மணிக்கு உட்காருங்களேன். பழக்கப்படுத்துங்க. இன்னைக்கு தைத்திருநாள். இன்னையில இருந்து நாளை காத்தாலே எழுந்துருங்க. நாளை காத்தால 4 மணிக்கு எழுந்துருங்க. ஒரு வாரம் 4 மணிக்கு எழுந்துறீங்க. அதுக்கு அடுத்த வாரம் 3:45 எழுந்துறீங்க. அதுக்கப்புறம் 3:30 அப்படின்னு மாத்துங்க. சரிங்களா? சரி, இதை சொல்லிட்டேன். இப்ப இந்த காலைல ஒரு 4 மணி நேரத்தை எப்படி நம்ம செலவு பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுங்களா? நல்ல தூக்கம் வந்துட்டு காலைல எழுந்து நல்லா ஃப்ரெஷ் நல்லா மூஞ்சி பச்சை தண்ணி அடிச்சு நல்லா கழுவிட்டு வந்து உட்கார்ந்து உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், அக்கவுண்ட்ஸ் எடுத்துக்க. இல்ல வந்து ஒரு பாட்டு பாடணுமா, அப்படியே வந்து ஒரு பாட்டு கேட்கணும், ஒரு மியூசிக் கேட்கணுமா, ஒரு இளையராஜாவோட ஒரு மியூசிக் கேட்கணுமா, அழகான ஒரு பாட்டு, அத காதுக்கு ஏதாம ஒரு பாட்டு கேட்கணும். உன்னை சந்தோஷப்படுத்திட்டு உனக்கு எந்த சப்ஜெக்ட் முதல்ல பிடிக்கும், அதாவது இந்த தூக்கத்தை போக்குறத முதல் அரை மணி நேரங்கிறது உன்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்டா இருக்கணும். என்னன்னா ஏதாவது ஒரு லாவ் எடுத்து உட்காந்து கேஸ் எடுத்து பார்த்து தேரி ஆட்டம் படிக்க ஆரம்பிச்சுன்னா அப்படியே உழுந்து அப்படியே தூங்க வேண்டியதுதான். திருப்பி 1/2 மணி நேரத்துல தூங்கிடுவான். அதனால சொல்றேன், ஒரு பிராக்டிக்கல் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் போடலாம். ஒரு கணக்கு, இன்கம் டாக்ஸ்ல ஒரு கணக்கு எடுத்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒரு ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்ல ஒரு கணக்கு எடுத்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்ல ஒரு நல்ல ஒரு டிராஃப்ட் பண்ணலாம். ஒரு கம்யூனிகேஷன் ஏதாவது எடுத்து ஒரு டிராஃப்ட் பண்ணலாம். ஒரு டிராஃப்டிங் ஆஃப் அப்பீல்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். உனக்கு என்ன பிடிக்குன்னு பாத்துக்கங்க. இப்ப எனக்கு பிடிச்சதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால எப்பொழுதும் காத்தாலே எழுந்து மேக்ஸ் பண்ணுவேன். எனக்கு எப்போதும் 3:30 மணிக்கு எழுந்தா ஏதாவது என் பேரை எழுதுவேன். அந்த பேரை எழுதி ஆர்ட் பண்ணுவேன். எனக்கு அழகாக எழுத பிடிக்கும். அதை எழுதுவேன். எழுதி பார்க்கணும். தூக்கம் பறந்து போயிடும். உனக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளதை நீ செஞ்சுக்கிட்டே இரு. காதால எழுந்துச்சியா நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தண்ணியை குடிங்க. குடிச்சிட்டு எல்லாம் எதமா அப்படியே நல்லா ஃபேஸ் நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்து அழகா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பிரமாதமான ஒரு 3:30 மணி நேரம் கிடைக்குங்க. யார் எந்திரிக்கா இந்த காலத்துல 6 மணிக்கு முன்னாடி? உங்களுக்கு 3:30 மணில இருந்து 7 மணி வரைக்கும் சூப்பரான டைம். 4 மணி நேரம் போச்சுப்பா. இந்த 4 மணி நேரம் நீ ஒழுங்கா படிச்சுன்னா நீ தான் ரேங்க் ஹோல்டர். CMA CS-ல தினமும் இந்த காத்தால 3 மணிக்கு எந்திரிச்சு 3 மணில இருந்து 8 மணி வரைக்கும் டெய்லி படிச்சுட்டு இருந்தாலே நீ ரேங்க் ஹோல்டர் ஆயிடும். சரிங்களா? இந்த வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சக்சஸோட பெரிய ஸ்டெப், யூ ஹாவ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். யூ கேன் வேக் அப் early morning 3:30 AM. அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு சிட் ஃபார் 3.5 hours or 4 hours கண்டினியூஸ்லி. நான் 1/2 மணி நேரம் உட்காந்துருப்பேன், ஏஞ்சி வெளியில போயிடுவேன், போய் 1/2 மணி நேரம் சுத்திட்டு வருவேன். இதெல்லாம் கணக்கு ஆகாது. இதெல்லாம் நாங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் குழந்தைங்களுக்கு தான், நீ உள்ள ரூமுக்கு வந்து ரூமை லாக் பண்ணிட்டு சாவியை ஜன்னல் வழியா தூக்கி போட்டுரு. நீ வெளிலே போகாத. அம்மா தான் வந்து சாவி எடுத்து கொடுக்கணும். கடைசியில சாவி எடுத்து கொடுத்தாதான் திறக்கிற மாதிரி வச்சுக்கணும். அது மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா நீ வந்து ரூல்ஸ் நீ ஃப்ரேம் பண்ணிக்கணும். ரூல்ஸ் உடைக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. ரூல்ஸ் நீ வந்து கட்டுப்பாடோட காப்பாத்துறதும் உன் கையில தான் இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்தது என்ன சொல்லிட்டேன். அடுத்தது டைம் டேபிள். எல்லா மாணவர்களுக்கும் நான் சொல்றது, எத்தனை சப்ஜெக்ட் எழுத போறீங்க? ஒரு குரூப் எழுத போறீங்களா, இல்ல 2 குரூப் எழுத போறீங்களான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைம் டேபிள் போட ஆரம்பிச்சிருங்க. வாரத்துல 6 நாள் வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 4 சப்ஜெக்ட் படிக்க போறேன்னா 1.5 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட். இப்போ ஒரு பிராக்டிகல் சப்ஜெக்ட் 2 மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போ 6 மணி நேரத்தை டிவைட் பை 4 பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு படிச்சாகணும். எல்லா சப்ஜெக்ட் கவர் பண்ணி தான் ஆகும். அது பாத்தீங்க, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் த டைம் ஷெட்யூல். டைம் ஷெட்யூல்னா என்னென்ன டாபிக் வைஸ் இன்கம் டாக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்துக்கணும். டாபிக்ஸ் ஃபுல்லா எக்ஸல்ல வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சு. ரைட்டா? அதுக்கப்புறம் மொதல் டாபிக் எவ்வளவு நேரம் தேவைப்படுதுன்னு பார்க்கணும். மொதல் டாபிக் வந்து ஒரு 10 மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னா அந்த 10 மணி நேரத்துல வந்து இந்த நாள்ல இந்த 2 hours, இந்த நாள் இந்த 2 hours சொல்லிட்டு அலோகேட் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் யூ ஹாவ் டு மேக் எ டைம் ஷெட்யூல். இந்த நேரத்துல இந்த படிக்க போறேன். மார்னிங்ல இந்த பிராக்டிகல் ஃபர்ஸ்ட் 1.5 hours இது, அடுத்த 1.5 hours இது, ஈவினிங்ல 1 hour இது, 1 hour இந்த டாபிக் பண்ண போறேன். இந்த டாபிக் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒரு சப்ஜெக்ட்ல உள்ள வாட் ஆர் த டாபிக்ஸ் ஆர் தேர் இன் தி சப்ஜெக்ட் யூ ஹேவ் டு லிஸ்ட் அவுட்.
யூ ஹாவ் டு டைப். தென் யூ ஹாவ் டு அலாட் த டைம். இன் எக்ஸல்ல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் எல்லாம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் டேட் வந்துடும், அந்த டேட்ல இது வந்துடும், இந்த டயத்துல இதை படிச்சு முடிச்சாகணும். ஏன்னா நீ தான் வந்து எஸ்டிமேட் பண்ற இந்த டாபிக்கு 10 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த டாபிக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 20 மணி நேரம் போகக்கூடாது. மேக்சிமம் 10 மணி நேரத்துக்குள்ளே நீ முடிக்கிறதுக்கான எக்ஸிகியூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் என்ன செய்யறான்னா டைம் ஷெட்யூல் பண்றேன் ஷெட்யூல் பண்றதுலயே வந்து எப்ப டைம் ஷெட்யூல் பண்றதுங்கிறதுக்காக ஒரு ஷெட்யூல் பண்றான், எப்ப நான் டைம் டேபிள் ரெடி பண்ண போறேங்கிறது ஷெட்யூல் பண்றான். அப்படி கிடையாது. நான் சொல்றது வெரி ஷார்ட் டைம்ல ஒரு நாள் 2 நாள் எடுத்துக்கலாம், அதுக்குள்ள நீ டைம் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபுல்லா. நான் டைம் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லியே ஒரு 6 மாசம் எழுதிட்டு போக கூடாது. You take only 1 or 2 days for making the timetable. You have to follow the timetable very strictly. My dear friends, you have to follow the timetable very strictly, right? இதுதான் செகண்ட் முக்கியமான விஷயம் சொல்ல நினைச்சேன். அடுத்தது எக்ஸிகியூஷன். நான் எப்பொழுதுமே என்னோட மாணவர்களுக்கு நான் சொல்றதுதான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்க வந்து டைம் டேபிள்ல போடக்கூடாது. You should not that is add Sunday in your timetable because Sunday is always for the revision. இந்த கடந்த 6 நாள் நீ என்னதான் இருந்தாலும் சரி நீ ரிவிஷன் பண்ணி ஆகணும். அன்னைக்கு நல்ல குழந்தைகளா, இதெல்லாம் ஒரு பெரிய சக்சஸான டிப்ஸ் சொல்றானே, நல்லா எடுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஒரு பெரிய பெரிய நாள். இந்த பெரிய நாள்னு சொல்றது என்னன்னா ஒரு பெரிய ஃபுல் டே கிடைக்குது. ஃபுல் டே வந்து 6 நாள்ல நான் படிச்ச விஷயங்களே நான் டைம் டேபிள் போட்டு 6 நாள்ல இந்த திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் படிச்ச விஷயங்களை நான் அப்படிதான் பண்ணினேன். நான் சக்சஸ் ஆயிருக்கேன், உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன செய்வேன், காத்தால எழுந்ததுல இருந்து 10 மணி வரைக்கும் கண்டினியூஸா படிச்சுட்டு இருப்பேன். எல்லாத்தையும் நான் என்னெல்லாம் படிச்சேன்னா போயிட்டே இருக்கும். ரிவிஷன் பண்ணிடுவேன், ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிடுவேன். முக்கியமா நான் நோட்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்க, நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். இதெல்லாம் படிச்சுக்கோ, இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவியேஷன்ஸ் இருக்கும். 5 பாயிண்ட் இருக்கு, 5 பாயிண்ட் இருக்குன்னா இது பண்ணா ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் எதுன்னு சொல்லிட்டு இந்த அப்ரிவியேஷன் எடுத்து இதுக்கு பேர் தான் நான் சொல்லுவாங்க அக்ரானிம்ஸ் சொல்லுவோம். அக்ரானிம்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காஸ்ட் அனாலிசிஸ், 2வது பாயிண்ட் ஃபைனான்சியல் அனாலிசிஸ், 3rd பாயிண்ட் அனாலிட்டிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சி காஸ்ட் எஃப் ஏ சிஎஃப்ஏ நம்ம வச்சுப்பேன். இந்த கொஸ்டினுக்கு இது வந்து சிஎஃப்ஏ 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் காஸ்ட் மெத்தட், 2வது ஃபைனான்சியல் மெத்தட், அனாலிட்டிக்கல் மெத்தட். அப்படிதான் அந்த அக்ரானிம்ஸ்ங்கிறது சுருங்கமாக நம்ம மனசுல பதிகிற மாரி வச்சுக்கணும். சிஎம்ஏ எஃப்எஸ் இந்த கொஸ்டினுக்கு அந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. சி ஃபார் திஸ் ஒன், எம் ஃபார் திஸ் ஒன், எஸ் ஃபார் திஸ் ஒன், லைக் திஸ் யூ ஹாவ் டு மேக் த அக்ரானிம்ஸ். அந்த புத்தகத்தை நீ படிச்சுட்டு இருக்க வாசிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே பக்கத்துல நீ வந்து சைட்ல இந்த அக்ரானிம்ஸ் எழுதிட்டு இருக்கணும். 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்னா சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் எஸ் அப்படின்னா சில 2 பாயிண்ட் இருக்கு. காஸ்ட் கம்பேரிசன், காஸ்ட் அக்ரூயல் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டி அப்படின்னா சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் 2 அப்படின்னு எழுதிருப்பேன். அப்ப அது போல வந்து அக்ரானிம்ஸ் உனக்கு புரியுறது எப்படியோ அப்படின்னு எழுதிக்கணும். புரியுதா சொல்றது? இது அக்ரானிம்ஸ் படிச்சு. 3வது ஒரு பெரிய விஷயம், நான் வந்து நல்லா காத்தால எழுந்துட்டேன், 2வது நல்லா டைம் டேபிள் போட்டுட்டேன். 3வது ஒரு பெரிய விஷயம் எக்ஸிகியூஷன். How you are going to that is execute your plan. எப்படி நீ செயல்படுத்த போற? நீ அழகா திட்டமிட்டத சரியான முறையில நீ செயல்படுத்திட்டனா உனக்கு கண்டிப்பா வெற்றி. அடிதுகள் போயிட்டே இருப்ப. புரியுங்களா சொல்றது? சோ இவர் நீ வந்து முன்னாடி எழுந்துட்டு சரியான முறையில ஷெட்யூல் பண்ணிட்டு அதை வந்து சரியான முறையில பின்பற்றி செயல்படுத்திட்டீங்கன்னா பிரமாதம், முடிச்சே ஆகணும். இந்த ஜூன் மாசம் எக்ஸாம் வருதுன்னா மே மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் தான் நீ படிக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லா ரிவிஷன் தான். நான் வந்து இந்த செமஸ்டர் எக்ஸாம் போல கடைசி நாள் வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் அப்படிதான் கிடையாது. பயங்கரமான கோர்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க சிஎம்ஏ சிஏ சிஎஸ்ங்கிறது இந்தியாவில வந்து டாப் கோர்சஸ்ல வருது. அப்போ வந்து யூ ஹாவ் டு கிவ் சச் வேல்யூ டு தோஸ் கோர்சஸ். அதை வந்து நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. சில பேர் சொல்றாங்க சிஏ கொஞ்சம் டஃபா இருக்கும், சிஎம்ஏ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதெல்லாம் கிடையாதுங்க, அவன் பெர்செப்ஷன் அது. நான் சிஏ படிச்சேன்னா சிஏ சொல்லுவேன் நான் வந்து சிஏ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சிஎம்ஏ படிச்சவன கேட்டா அவன் சொல்லுவான் சிஎம்ஏ கஷ்டம்னு சொல்லுவான். எல்லாமே வந்து அந்த யூனிக்னஸ் இருக்கு. எவ்ரி கோர்சஸ் இன் இந்தியா ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக்னஸ்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. சரிங்களா சொல்றது? அப்போ வந்து இந்த கோர்ஸ் நல்ல வேல்யூ, இந்த கோர்ஸ் கம்மி அப்படின்னு கிடையாது இப்போ. சரிங்களா? அதனால சொல்றேன், நல்லா தேர்ந்து படிக்கணும். அப்பதான் வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல அடிச்சுட்டு வர முடியும். அதனால சொல்றேன், நீங்க சரியான பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா பார்த்து.
ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது என்னன்னா நிறைய குழந்தைங்க போன் பண்ணி கேட்டதை பத்தி சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட அது மாதிரி தான் டிசிஷன் மேக்கிங்ல ஒன்னால எடுக்க முடியும் டிசிஷன் மேக்கிங் இன்னொருத்தவங்க கேட்காதீங்க. புரியுங்களா? நான் சார் நான் ஒரு குரூப் நான் எழுத போறேன், எழுதலாமா வேணாமா அப்படின்னு நீங்க கேட்கறது தான் ஒரு பெரிய நகைச்சுவையா தான் இருக்கு. ஏன்னா நீ படிச்சிருக்கே இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லு. நீ படிச்சிருக்கேன்னு எழுது, நல்லா எழுது, நான் வாழ்த்துறேன். சரி, சந்தேகமா இருந்தா கேளு, ஏதாவது நல்லா முடிஞ்சா நான் செய்யறேன். புரியுங்க சொல்றது? அது போல நல்லா பிரமாதமா எல்லாம் தை திருநாள்ல இன்னைக்கு இவ்வளவு பேசிட்டேன். இதான் முக்கியமான விஷயம். சீக்கிரமா எழுந்துரு, இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. நானும் வேணா உங்களோட சேர்ந்து நான் 3:30 மணிக்கு எழுந்து நான் லைவ்ல உட்காந்துக்கிறேன். நீங்க பாட்டு படிச்சுட்டு இருங்க. ஸ்டடி வித் மீ எவ்ரிடே. 4 மணிக்கு எழுந்திருப்போம் நம்ம. ஐ கேன் ஸ்டார்ட் லைவ். அப்போ நம்ம நிறைய விஷயத்த பேசலாம். ஏன்னா ஒரு பழக்கப்படுத்திக்கணுங்கிறது நான் ஒரு 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 2 பேரையோ 3 பேரையோ இல்ல 5 பேரையோ யாரோ ஒருத்தவங்க என்னால முடிஞ்ச ஒரு நல்ல ஹேபிட்டை இந்த தை திருநாள்ல ஆரம்பிச்சு அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷப்படுவேன். I will be very happy person if I get such a wonderful there is a student who is following me. அப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் யூபிஎஸ்சில ஒரு பையன் கேட்டிருந்தாங்க, 12 மணி நேரம் நீங்க எப்படி படிக்கணும்னு சொல்றீங்க, எனக்கு 12 மணி நேரம் பத்தாது, நீங்க 16 மணி நேரம் படிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு போன் வந்துட்டாரு ஒருத்தர். அவர் நான் சொல்லியிருந்தேன், நீங்க 12 மணி நேரம் படிச்சிருந்தாலும் நீங்க யூ கேன் ஈஸிலி கிராக் த யூபிஎஸ்சி எக்ஸாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் and most of the UPSC success people, they have given it in their interview that they have concurrently, constantly, they have followed only 10 to 12 hours. யாருமே சொன்னது கிடையாது நான் 14 மணி நேரம் படிப்பேன், 20 மணி நேரம் படிக்கிறத நான் போய் சொல்லியிருப்பான். நான் எல்லாருடைய பெரிய பெரிய அந்த டாப் ரேங்க் ஹோல்டர்ஸோட இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணியிருக்கேன், அதை கேட்டிருக்கேன். அப்போ எல்லாரோட சொல்றது மேக்ஸிமம் 10 to 12 hours நான் படிச்சிருக்கேன், 12 hours படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், நான் யூபிஎஸ் படிச்சீங்கன்னா 10 hours இல்ல 12 hours நீங்க மேக்ஸிமம் படிங்க definitely, but you have to cover all the topics, all the subjects, because this is the general studies, so which one will come we don't know. Upon the general studies it covers so many topics, so many disciplines, so you have to enhance your knowledge in that part. I told like that. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பேசுனது, நானும் சந்தோஷப்பட்டேன். ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் என்று பேசினாருக்குள்ள இதை போலதான். ஏன் அப்படிங்கிறது இதுல இந்த தை திருநாள் அவங்கள்ட்ட பேசுறேன், ரொம்ப ஃபுல் எனர்ஜியில பேசுறேன். ஏன்னா என்னுடைய மாணவர்களும் அதை போல படிக்கணும், நிறைய படிக்கணும் சொல்லணும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும், படிங்க. இந்த வயசுல வேற என்னையா செய்ய போற? இந்த வயசுல அந்த அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு, இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க வயசுல எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர், அது உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போறது இது மட்டும்தான். அதனால கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. படிப்பு மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். படிப்பு தான் எல்லாமே. நீ படிக்கிற விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. I'm very happy to attend your live. Thank you, Gopalakrishnan. அடுத்தது காயத்ரி ஸ்ரீகோ, சிஎம்ஏ இன்டர் லா, ஹவு டு ஸ்டடி. சிஎம்ஏ இன்டர்ல காயத்ரி, வெதர் யூ ஆர் ஹியர் ஆர் நாட் தட் ஐ டோன்ட் நோ. இன்டர்ல லா நீங்க பிரிச்சிங்க ஃபர்ஸ்ட். அதுல லால பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், அந்த பேமெண்ட் ஆஃப் போனஸ் வேஜஸ் ஆக்ட், த கிராஜுவிட்டி ஆக்ட், இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம். ஒரு நிறுவனத்துல ஒரு பணி புரிஞ்சிட்டு இருக்கவரு ஆக்சிடென்ட் ஆயிட்டுனா அவங்களுக்கு கிளைம்ஸ் எப்படி. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஆரம்பிக்காதீங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல போய் ஆஃபர், அக்செப்டன்ஸ், இந்த கோயேஷன், இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எரிச்சலா இருக்கும். அப்போ எது அந்த லாலே எது சுவாரஸ்யம் அதிகமாக உள்ளது, சுவாரஸ்யம் அதிகமாக உள்ள அந்த டாபிக் நீங்க சூஸ் பண்ணி ஆரம்பிங்க. அப்போ என்ன செய்யணும், இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930, இது தனியா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வாங்க பெயில்மெண்ட், பிளட்ஜ்னா என்ன, பெயில்மெண்ட்னா என்ன, கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சினா என்ன, எல்லாத்தையும் ரசிச்சு படிங்க. புரியுங்களா? உள்ள வாங்கிக்கிங்க. நீங்க ஒரு கான்ட்ராக்டர், நீங்க ஒரு ஏஜென்ட், நீங்க ஒரு பெயிலார் அப்படிங்கிற ஒரு இது அக்கார்டிங் டு செக்ஷன் 148 அப்படின்னா என்ன பெயில்மெண்ட், கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டினா என்ன, கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டினா என்ன, அக்கார்டிங் டு செக்ஷன் 172ல பிளட்ஜ பத்தி நான் சொல்றேன். பிளட்ஜ்னா என்ன, பான்னா என்ன, பானார் பாணினா யாரு,
இதை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தனித்தே எழுதி உங்களுடைய ஆர்வத்தை நீங்க வந்து அதுல புகுத்தணும். லாங்கிறது கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களோட லைஃப் நீங்க வந்து ஒரு லா சம்பந்தமானதை படிச்சு ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால அதை நீங்க வந்து அவாய்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? குட் ஈவினிங், ரொம்ப சந்தோஷம். சுந்தரி வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க 9th அன்னைக்கு. வெரி ஹாப்பி. ஃபேவரபிள் ரிசல்ட் தான் வரும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கைஸ் ஆர் கிளியரிங் சிஎஸ்சிடி, விச் இஸ் வெரி பேசிக் எக்ஸாம் ஒன்லி to check your communication and very very small basic things. So Sundari, wish you all the best. Definitely you crack this exam, I hope so. இன்னொரு குழந்தை எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த ராஜபாளையத்துல இருந்து ஒருத்தவங்க சுகிர்தா அப்படிங்கிற ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தை எனக்கு அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. 9th அன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணி, சார் இன்னைக்கு நான் உள்ள போனேன், எக்ஸாம் உள்ள போனேன், அதுக்கப்புறம் லாக் ஆயிடுச்சு, என்னால ஐ குட் நாட் அட்டெண்ட் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப இதாகிடுச்சு. நான் சொன்னேன், நான் இன்ஸ்டியூட்ல பேசுறேன், என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டெக்னிக்கல் இஷ்யூவா இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் டே, அதாவது 10th ஆஃப் ஜனவரியில அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, நீங்க வந்து 3 o'clock இந்த ஈவினிங்ல நீங்க வந்து யூ கேன் அட்டெண்ட் தி எக்ஸாம் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண அன்னைக்கு வந்து அவங்க எழுதினாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clock எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் ஹாப்பி சார், நான் திரும்ப எக்ஸாம் எழுதிட்டேன். ஐ குட் நாட் ஈவன் எக்ஸ்பெக்ட், நான் திரும்ப எழுதணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று நைட்லாம் தூங்கவே இல்லை. அவங்களுடைய தந்தை எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க, சார் ஏதாவது இந்த குழந்தைக்கு நல்லா சொல்லுங்க, ஏன்னா நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு இருக்காவே அப்படின்னு சொல்ல சொன்னேன். அதாவது எதுவுமே வந்து ப்ரிப்பேர்ட் ஃபார் அன்எக்ஸ்பெக்ட் திங், அதாவது அன்எக்ஸ்பெக்டட் திங் எதுவாக இருந்தாலும் அதை வந்து டாலரேட் பண்றது அளவுக்கு யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் that is taking the unexpected. அதுல வந்து எக்ஸாம் எழுதிருக்கு, அதுல வெற்றி வரலாம் இல்ல தோல்வி வரலாம், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும் ஒவ்வொருத்தவங்களும். சிஎஸ் படிக்கிறது நீ வெரி டஃப் கோர்ஸ் படிக்கிறேன்னா, வெரி டஃப் கோர்ஸ் படிக்கிறேன். எப்பொழுதுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்கேன் 12th சார் 11th சார் அப்படின்னு நீ வந்து அதே மாதிரி மென்டாலிட்டி போக கூடாது. நீ அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்க கூடாது. கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது சொல்றேன். சரிங்களா? அது போல வந்து அடுத்தது பார்க்கலாம். My real name is Gopalakrishnan, not Vishnu Ram. Okay, Vishnu Ram. Okay, previously you mentioned that you are Vishnu Ram. Okay, I do remember you, Vishnu Ram. You are in 11th standard, I think so. Okay, great meeting you again. Then Pavitra Sundaram, sir, case laws எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ப்ளீஸ் சொல்லுங்க. சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கக்குள்ள ஒரு கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு கம்பெனியோட கமென்ஸ்மெண்ட்னா என்ன, கம்பெனினா என்ன, அதுல வந்து பிரைவேட் கம்பெனினா என்ன, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிங்க. நீங்க 11th 12th நிர்ம கணக்குகள் படிச்சுங்க. 11th 12th பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்டிங்ல வந்து ஒரு பேப்பர் இருக்கு 12th. அதுல வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இருக்கு. அதுலயே கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கூட நீங்க வாங்கி படிக்கலாம். 11th 12th புக் வாங்கி படிக்கிறது தப்பே இல்லமா. அதாவது நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்பெனி லாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ கம்பெனி செக்ரட்டரி ஆக போறேன்னா கம்பெனி லா இஸ் அதாவது ரொம்ப டாமினேட்டிங் ஃபேக்டர் எதுனா கம்பெனி லா. ஒரு மீட்டிங் எப்படி நடத்த போற, கம்பெனி செக்ரட்டரினா யாரு அப்படின்னு எந்த லால சொல்லியிருக்கு? கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சொல்லியிருக்கு. who is a company secretary, கம்பெனி செக்ரட்டரி என்னென்ன வேலை செய்யணும், கம்பெனி செக்ரட்டரி என்னென்ன கம்பெனிஸ்க்கு மேண்டேட்டரி, ஒரு ஆடிட் கமிட்டில என்னென்ன இருக்கணும், ஒரு அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன்ல கம்பெனி செக்ரட்டரியோட ரோல் என்ன அப்படின்னு எதுல சொல்லியிருக்கு அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் கிளியர்லி மென்ஷன் த ஸ்கோப் அண்ட் த ரோல் ஆஃப் த கம்பெனி செக்ரட்டரி. ஓகே, அப்போ வந்து அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். யார் சொல்லியிருக்காங்க? காயத்ரி, ஹவு டு ஸ்டடி த கேஸ் லா. அதாவது கேஸ் லாக்கு போறதுக்கு முன்னாடி நீ கேஸ் வந்து கேஸ் லாக்கு போறதுக்கு முன்னாடி லா அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நீ தரவா இருந்தா தான் you can deal the கேஸ் லா. ஒரு கேஸ் லா கொடுத்துருவாங்க, நீங்க உங்களை வந்து அதுல கேட்டுருவாங்க வெதர் the judgment is okay or not, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ட்டு. அப்ப வந்து நீங்க அதுல உள்ளதை வந்து உன்னுடைய அந்த ஒரு பிராக்டிகல் கேஸ் வந்திருக்கு, இவர் இருந்தாரு, இந்த பிரச்சனை நடந்துச்சு, இந்த டிஸ்பியூட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த டிஸ்பியூட்டை வச்சு இந்த டிஸ்பியூட் சம்பந்தமான ப்ரொவிஷன்ஸ் இந்த ஆக்ட்ல என்னென்ன இருந்துச்சு அந்த ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணி நீ வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கணும். அப்போ வந்து தேரி அந்த லா, அந்த ப்ரொவிஷன்ஸ், ரூல்ஸ் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த கேஸ் லா வந்து சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது வந்து பவித்ரா கேட்டிருக்காங்க, கேஸ் லா கொஸ்டின்ல எப்படி இருக்கும் சார், அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் எப்படி ஆன்சர் பண்றது, அதெல்லாம் வந்து நிறைய எம்சிக்யூ வருமா,
அதுல இருந்து கேட்டிருப்பாங்க. எம்சிக்யூல வந்து அந்த ஒரு பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன் பாத்திருக்கீங்கல்ல, காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது கீழே கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கு ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. எம்சிக்யூனா மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி இருக்கும். சில இது வந்து வெதர் த ஜட்ஜ்மெண்ட் கிவன் பை திஸ் இஸ் கரெக்ட் ஆர் நாட், ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட் ஆர் ராங், இது போல விஷயம் தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நீங்க அதாவது புரிதல் இருந்தா மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்ப அந்த விஷயமே உனக்கு புரியல அப்படின்னா யூ கேனாட் ஆன்சர். அதுக்கு என்ன ஃபண்டமெண்டலா உனக்கு தேவை அப்படின்னா உன்னுடைய அந்த சட்ட திருத்தங்கள், அந்த ஷரத்துக்கள், அந்த ஆக்ட நீ சரியான முறையில படிச்சு அதை ரொம்ப ஆழ்ந்து படிச்சு நீ அனுபவிச்சு உனக்கு உன்னுடைய ஆயிட்டும். கம்பெனிலால இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா டக்குன்னு சொல்லணும். ஆடிட்னா என்ன, ஆடிட் மீட்டிங்னா என்ன, ஸ்டாச்சுரரி மீட்டிங்னா என்ன, எக்ஸ்ட்ராடினரி மீட்டிங்னா என்ன, ஸ்டாச்சுரரி கம் எக்ஸ்ட்ராடினரி மீட்டிங்னா என்ன, ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்னா என்ன, இது எல்லாமே கிளியரா வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு டைரக்டர்னா யாரு, வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் டைரக்டர் வந்து எப்போ வந்து இந்த முடிவு எடுக்க முடியும், அவருக்கு எடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா, எல்லா ப்ரொவிஷன்ஸ் நீ படிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு கேஸ் லாஸ் எடுத்து அதில் கேஸ் லாஸ் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல முடியும். அப்போ வந்து அந்த தியரியும் அந்த லா அந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவ இன்டெப்தா படிக்கணும். அப்ப முழுமையான ஈடுபாட்டோட இன்டெப்தா படிக்கணும். சரிங்களா? அடுத்தது வரலாம். இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, சக்தி அப்படிங்கிறவங்க எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். ஐ லைக் டு the way you inspire the students, sir. Very thank you, Shakti. First video I watched how to study language. Definitely ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு மாணவருக்கு உங்களை போல மாணவருக்கு ஹெல்ப் ஆயிருக்கு வீடியோன்னா நான் அதுக்காக தான் போட்டேன். அது ஆக்சுவலா நான் வந்து எப்படி என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் நான் வந்து எங்கேயும் பார்த்துட்டு வரல. நான் எதை ஃபாலோ பண்ணணும் அதை வந்து நான் இப்படிதான் ஃபாலோ பண்ணேன். அதை மற்றவங்களுக்கு சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. நான் இப்படி பண்ணி இன்னைக்கு சக்சஸ்ல உட்காந்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. அதை போல வந்து ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் இட். தேங்க்யூ. அது ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சிஎம்ஏ கேன் பிகம் அக்கௌண்டன்ட் இன் சிங்கப்பூர், மலேசியா, கனடா லைக் தட் கண்ட்ரீஸ். சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சிங்கப்பூர், மலேசியா, கனடா போறதுக்கு வந்து அங்க சிபிஏன்னு ஒன்று இருக்கு. அங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா, சிஏ முடிச்சிருந்தீங்கன்னா அங்க வந்து யூ ஹாவ் டு டேக் எக்ஸாம். சிபிஏ சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் ஒரு எக்ஸாம் எடுக்கணும். அதுக்கு வந்து சிஎம்ஏவோட ஒரு எம்ஓயு இல்லை. இப்போ சிஎம்ஏ முடிச்சதுவங்க வந்து நிறைய பேர் சான்சஸ் கிடையாது கனடா போறதுக்கு. ஆனா சிஏ முடிச்சிருந்தீங்கன்னா அங்க ஒரு லிங்க் இருக்கு, எம்ஓயு இருக்கு. சிஏ முடிச்சவங்க அங்க 2-3 பேப்பர் இருக்கு. அங்க சிபி சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட்ங்கிறது கனடாவோட ஒரு அக்கௌண்டிங் பாடி. அதை நீங்க எழுதினீங்கன்னா கனடாவில் யூ கேன் பிகம் அக்கௌண்டன்ட். சிங்கப்பூர், மலேசியாவில் ஃபுல்லா வந்து நீங்க ஃபுல்லா சேப் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லா இஆர்பி பேக்கேஜஸ். ஜெனிசிஸ்ல போய் இந்த சேப் இஆர்பி இந்த பேக்கேஜ் தான் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இப்ப ஃபுல்லா அங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அங்க சிஎம்ஏ இந்த அக்கௌண்டிங் படிக்க அங்க வந்து ஃபுல்லா இஆர்பில வந்து வெரி எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க தான் அங்க போறது வாய்ப்பு. சிஎம்ஏக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் அங்க இல்லை இருக்கு. ஆனா மேனேஜ்மெண்ட்ல போயிருவாங்க, அக்கௌண்டனா போயிருக்க மாட்டாங்க. சிஎம்ஏ படிச்சுட்டு அங்க இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, மலேசியால இருக்காங்க. ஆனா டெசிக்னேஷன் பார்க்கல நான் படிச்சது சிஎம்ஏ, ஆனா இருக்கிறது வேற வேலை அதுல கிடையாது. சிங்கப்பூர்ல வந்து சிஎம்ஏ படிச்சவங்க இருக்காங்க, ஆனா மேனேஜ்மெண்ட் சைட்ல இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க, ஹச்ஆர்ல இருக்காங்க. சிஎம்ஏ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு போயிருப்பான், ஹச்ஆர்ல போயிருப்பான். ஆனா அக்கௌண்டன்ட் அங்க இல்லைங்க. சரிங்களா? அதான் சொல்ல முடியும். ஆனா அரேப் எமிரேட்ஸ்ல, துபாய், அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சிஎம்ஏ நீங்க டெய்லி பாருங்க. இந்த குளோபல் பிளேஸ்மெண்ட்ஸ் நிறைய நிறைய இந்த பக்கம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நிறைய வேகன்சி இருக்குங்க சிஎம்ஏக்கு. அதை மட்டும் நான் உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க வேற, அதனால தெரியும் எனக்கு. சிஎம்ஏக்கு நல்ல வேல்யூ இருக்குங்க வெளியில. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க, ரீசெண்ட் டேஸ் எனி அப்டேட் ஃபார் சிஎம்ஏ கோர்ஸ்? ஆமா, இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருக்குங்க. இப்போ ஆன்லைன்ல வந்து எக்ஸாம் வந்து முதல் முறையாக வந்து இந்தியாவில் வந்து சிஏ கோர்ஸ் கூட பண்ணல. இவங்க வந்து ஆன்லைன்ல எக்ஸாம் வச்சு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதுறது ஒரு பெரிய பிரமாதமான விஷயம். அது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் தான் சிஎம்ஏ எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கோப் ஆஃப் சிஎம்ஏ. ஸ்கோப்பை பத்தி நிறைய சொல்லிட்டேங்க. நிறைய ஸ்கோப் இருக்குங்க. அதாவது நான் சொல்லுவேன், இந்த ஃபர்ஸ்ட் குரூப் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இன்டர் நீங்க சிஎம் எழுதக்குள்ள நீங்க ஒரு குரூப்பா எழுதிக்கங்க. ஏன்னா அப்பதான் ஒரு மனதிடம் வரும். ஆனா ஃபைனல் எழுதக்குள்ள 2 குரூப்பும் சேர்ந்து எழுதாதான் நான் வந்து ஆடட் வேல்யூ அப்படின்னு சொல்றேன். எல்லா கம்பெனிஸும் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு உன்னை கூப்பிடுவான். எல்லா இப்போ டாடா ஸ்டீல்லையும் சரி, டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட், அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து கூப்பிடுறான் அப்படின்னா 2 குரூப்பையும் அட் ஏ டயத்துல அடிச்சேன் சிங்கிள் சிட்டிங்ல. நான் ஒரு குரூப்பா எழுதக்குள்ள இப்ப நான் பாக்குறேன், என்னுடைய பார்வை இது. நீங்க வந்து இது நான் சொல்றது எல்லாமே என்னுடைய ஒப்பீனியன், புரியுங்களா சொல்றது? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்ல வந்து ரேங்க் ஏதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க.
ஆனா ஃபைனல்ல பார்க்கல அட் ஏ டைம் ரேங்க் கூட உங்களுக்கு கிடையாது. அட் ஏ டைம் 8 சப்ஜெக்ட்ல எழுதினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரமாதமான வாழ்க்கை இருக்கு. ஏன்னா பிளேஸ்மெண்ட் உள்ள கம்பெனிஸ் எல்லாம் எப்படி கேட்கறாங்கன்னா, சிங்கிள் சிட்டிங்ல 8 சப்ஜெக்ட் கிளியர் பண்ணிருக்கியா, சிங்கிள் சிட்டிங்ல அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறான். அப்ப வந்து நீங்க அப்படி பண்ணீங்க, அடிக்கணும் 8 சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு 9 மாசம் தரவா எடுத்துங்க. இன்டர் முடிச்சதுக்கு அப்புறம் 9 மாசம் இருக்கு உங்களுக்கு. 2 சப்ஜெக்ட் எழுதுறதுக்கு இடைவெளி வந்து 9 மாசம் இருக்கணும். 9 மாசத்துல உட்காந்து விடாமுயற்சியோட படிச்சீங்கன்னா பட்டைய கிளப்பி ரேங்க் ஹோல்டர் ஆக்கி ஒரு சூப்பரான கம்பெனில ஒரு பெரிய லெவல்ல வருவீங்க. சரிங்களா? அடுத்தது ஜெயஸ்டி இன்னும் கேட்டிருக்காங்க. வெதர் ஆஃப்டர் சிஎஸ் வி கேன் கெட் ஜாப் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ். இருக்கு. சிஎஸ்க்கு வந்து ஏன்னா சிஎஸ் ஃபுல்லாவே இந்த கம்பெனி செக்ரட்டரிஸ் இந்தியாவோட இந்த சட்டத்தை பத்தி படிக்கணும். இந்தியாவில தான் நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க படிச்சது இந்தியன் லாஸ் தான் படிச்சுட்டு போய் நீங்க வெளிநாட்டுல வந்து, ஏன்னா நீங்க படிக்கிறது ஃபுல்லாவே வந்து இந்தியன் ஓரியன்ட் ஃபுல்லா லாஸ் தான் படிக்கிறது. எல்லாமே இந்த சட்டங்களை பத்தி தான் படிக்கிறோம். நம்ம இந்த நிறுவன சட்டங்கள், கம்பெனிஸ் ஆக்ட பத்தி. அப்ப இங்க உள்ள கம்பெனிஸ் அவ்வளவு இருக்கு. இங்கேயே நான் வந்து சொல்றேன் நிறைய ஸ்கோப் இருக்குன்னு சொல்றேன். நீங்க ஃபாரின்ல வந்து எனக்கு என்ன கேட்டா அவ்வளவு சான்சஸ் கம்மிங்க. ஆனா வந்து சிஎஸ் படிச்சுட்டு பிளஸ் சிஎம்ஏ படிச்சுட்டு போறாங்க, சிஎஸ் படிச்சுட்டு பிளஸ் சிஏ படிச்சுட்டு போறாங்க. அப்ப வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த வாய்ப்புன்னா அங்க போய் செக்ரட்டரியேட்ல ஹவு டு அட்டெண்ட் தி மீட்டிங் இவ்வளவு இது ஃபுல்லா 100% உங்களுக்கு கொடுக்க முடியாதாங்க. அதனால சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது அங்குராஜ் சார் அங்குராஜ் வெரி மை அங்குராஜ் ரொம்ப ஹாப்பி. மை ப்ரௌட் ஸ்டூடெண்ட். செட்டிநாடு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு நல்ல பிரமாதமான பையன், நல்ல செட்டில் ஆயிட்டாரு, கரூர்ல இருக்காரு. விஷ் யூ ஆல் பெல் தம்பி. உங்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. ரொம்ப ஹாப்பி உங்களை பார்த்ததுல. அடுத்தது ஜெயஸ்டி சார், வேர் கேன் கெட் குட் கோச்சிங் ஃபார் சிஎஸ்? அதாவது அக்கௌண்டன்சி இதெல்லாம் பார்க்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் ஜெயஸ்டி. அதான் வந்து இந்த சிஎஸ் பார்க்கக்குள்ள கோச்சிங் சென்டர் என்ன ஷார்ட்கட்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுத்தா நிறைய படிச்சு பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இன்டர்வியூல ஃபெயில் ஆகுறாங்க. அப்போ வந்து பாஸ் பண்றதுக்காக படிக்கிறோமா இல்ல வந்து அடுத்தது நல்ல வேலையில போய் நிறைய என்னுடைய நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணிட்டு இன்டெப்த் நாலேஜோட நான் போகணுமா, அதை முடிவு பண்ணீங்க. நான் சொல்லுவேன் இந்த கோச்சிங் சென்டருங்கிறது எல்லாமே வந்து காசு புடுங்கிறதுக்காக செய்யறது. அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நீங்க சரியான முறையில ஃபுல்லா படிச்சு அதுல நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலே சூப்பருங்க, பிரமாதங்க. அதை நீங்க பயன்படுத்துங்க, பின்பற்றுங்க, பிரமாதமா வருவீங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சிஎம்ஏ இன் அப்ராட் கண்ட்ரிஸ். சொல்லிட்டேன் தம்பி, பிரமாதமா இருக்கு. நிறைய சாரா கல்ஃப் கண்ட்ரிஸ், எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா பிரமாதம். அதனால வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. இங்கே சிஎம்ஏ வந்து அப்ராட்ல மட்டும் கிடையாது, இந்தியாலே இருங்க. இந்தியாலே அவங்களுக்கு 2 லட்சம் சம்பளம் கொடுக்கறதுக்கு இருக்கான். ரேங்க் எடுங்க. சூப்பரான கம்பெனிஸ் எல்லாம் உனக்கு வந்து 2-3 வருஷத்துல வந்து மாச சம்பளம் 2 லட்சம் ரூபாய் ஆகும். 3 வருஷம் 4 வருஷத்துல. புரியுங்களா சொல்றது? டிலைட் இருக்கு, கேபிஎம்ஜி இருக்கு. அதுக்கப்புறம் பிரமாதமான பிக் 4 கம்பெனிஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு எல்லாம். பிக் 4 கம்பெனிஸ் கிடைச்சுன்னா யூஎஸ் கூட போக முடியும். நீங்க இங்க பிக் 4 டெலாய்ட்லயோ இல்ல கேபிஎம்ஜியோ இல்ல பிடபிள்யூசி பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் இது மாதிரி கம்பெனிஸ்ல நீ உள்ள போயிட்டா, இந்தியாவிலே உள்ள போயிட்டா கூட அவன் ஆன் சைட்ல தூக்கிட்டு போயிடுவான். லண்டனுக்கோ இல்ல யூஎஸ்ஏக்கோ தூக்கிட்டு போயிடுவான். சரி, எங்கெங்கெல்லாம் அவனுடைய பிரான்ச்சஸ் இருக்கோ, டிலாய்ட், தென் கேபிஎம்ஜி, தென் பிடபிள்யூசி, these are the big 4 companies. அப்போ வந்து if you get the job in this company in India, definitely you can have the opportunity to go abroad. புரியுங்களா கோபாலகிருஷ்ணன்? ரைட், அடுத்தது பார்க்கலாம். எஸ் அங்குராஜ், ஹாப்பி பொங்கல் டு யூ. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை 2009 அங்குராஜ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜில இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். சிஏ டைரக்ட் என்ட்ரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். பிகாம் ஃபைனல் இயர். சிஏ டைரக்ட் என்ட்ரி, நீங்க பிகாம் முடிச்சுட்டு நீங்க வந்து டைரக்டா போலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து யூ ஹாவ் டு ரிஜிஸ்டர் ஃபார் ஆர்டிகல்ஷிப். ஆர்டிகல்ஷிப் வந்து 9 மாசம் நீங்க இருக்கணும். என்னுடைய சிஏ எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ இருக்குங்க அஜித் குமார், அதை ஃபுல்லா பாருங்க. அதுல கிளியரா நான் சொல்லியிருக்கேன். நான் நீங்க பிகாம் ஃபைனல் இயர் படிக்கக்குள்ள யூ கேன் ரிஜிஸ்டர் ஃபார் திஸ். சரி சொல்லிட்டேன். சரிங்களா? கார்த்திக் அண்ணன் என்ன கேட்கறான்னு பார்ப்போம். சிஎஸ் இஸ் பெட்டர் தேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். என்ன கேட்டிருக்காரு? சிஎஸ் இஸ் பெட்டர் தேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். வாட் ஷல் ஐ ஸ்டடி சார்? கார்த்திக், நீங்க வந்து சிஎஸ், ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ வந்து புதுசா நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆர்பிஐல கைட்லைன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா
என்ன சொல்லிருக்காங்க, ஒரு பேங்க்லயும் ஒரு பிரான்ச்லயும் எங்கெங்க பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கோ, எங்கெல்லாம் ஹெட் ஆபீஸ்ல இந்த ரூரலா இருக்கலாம், அர்பனா இருக்கலாம், எங்கெங்கெல்லாம் பேங்க் பிரான்ச்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு கம்பெனி செக்ரட்டரி வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட் இஸ் கோயிங் டு become a very big opportunities for the company secretaries in next 1 or 2 years. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஃபேம் ஓபன் பண்ணலாம். கம்பெனி செக்ரட்டரி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து ஊர்லயே உட்காந்துட்டு ஒரு 10 கம்பெனியை வந்து பார்த்துட்டு அந்த கம்பெனிக்கு வந்து என்னென்ன மெமரண்டம் ஃபைல் பண்றது, ஆர்டிகல்ஸ் ஃபைல் பண்றது, அது போல சின்ன சின்ன ஃபார்ம் நீங்களே யூ கேன் டூ யுவர் ஓன் பிசினஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ல இருந்து எப்படி அப்ளிகேஷன் போடுறது, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன புக்ஸ் என்னென்ன இருக்கணும், ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் என்னென்ன வந்து டாக்குமெண்ட்ஸ், வாட் ஆர் த டாக்குமெண்ட் ஹேஸ் டு பி சப்மிட்டட் டு த ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க சிஎஸ் படிக்கலாம் கண்டிப்பா. கணபதி சுப்பிரமணியன், சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா சார்? சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சதுக்கு அப்புறம் தம்பி நீங்க வந்து எல்லா கம்பெனி இந்த ஐசிஎஸ்ஐ வெப்சைட்ல நீங்க பார்த்துட்டு இருங்க கணபதி. எல்லா கம்பெனிஸுக்கும் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் நாங்க. அப்போ வந்து இந்த கம்பெனில வந்து எல்லாருக்கும் இப்போ வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரியா ஒரு நீங்க அங்க வந்து ஒரு 21 months இருக்க மாதிரி இருக்கும். அப்போ 21 monthsல உங்களுக்கு வந்து நீங்க அங்க இருக்கலாம், இல்ல நீங்க வந்து தேவையில்லை நீங்க வெளியில கூட ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்க அந்த 21 months நீங்க ஒர்க் பண்ணிட்டேக்குள்ள உங்களுக்கு 12,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஃபெலோஷிப்பும் கிடைக்கும். ஏன்னா அது கைட்லைன்ஸே கொடுத்தான் 10,000 12,000 கொடுத்தாகும். அதனால சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபெலோஷிப்ல வந்து அந்த இது பண்ணலாம். நீங்க உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைச்சிடும். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் சொல்லிக்கிறேன், முயன்ற வரை கண்டிப்பா நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். அதாவது கண்டினியூஸா நீங்க உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். நான் எப்பயோ உழைக்க ஆரம்பிச்சேன், இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்குன்னா நான் வந்து என்னுடைய கடின உழைப்பு இருந்துச்சு, நான் நல்ல நிலைமையில இருக்கேன். அதே போல தயவு செய்து எல்லாரும் வந்து டயத்தை வீணாக்காதீங்க. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பசங்களுக்கு படிக்கட்டும், நிறைய பசங்க படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதை சொல்றான்னு சிவகுமார் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். சிவகுமார், சிஏ இன்டர் சிங்கிள் குரூப் முடிச்சா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா? வாட் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஐ வில் ட்ரை? மினிமம் சேலரி எவ்வளவு கிடைக்கும் சார்? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எம்பிஏ கம்ப்ளீட்டட் இன் கரஸ்பாண்டன்ஸ். நீங்க 2 குரூப்பும் முடிச்சிருங்க. ஒரு இன்டர் முடிச்சாதான் ஒரு அப்போ வந்து ஒரு ஒரு பாதி கனவை தாண்டின மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து சிஏ இன்டர்ங்க உள்ள எல்லா பப்ளிக் செக்டர் நீங்க வந்து ஒரு குரூப் முடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். இன்னொரு குரூப் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு உங்களோட வேலை என்னன்னா எல்லா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்ல அக்கௌண்டன்ட் கேட்பான். சின்ன சின்ன கம்பெனி விட்டுறாதீங்க. அக்கௌண்டன்ட் நீங்க பார்க்கல, அக்கௌண்டன்ட்ங்கிறது கேட்பான். அக்கௌண்டன்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எல்லா பப்ளிக் செக்டர் இந்தியாவில் உள்ள அனைத்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ்லயும் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்னன்னா எனி சிஏ இன்டர் ஆர் ஐசிடபிள்யூ இன்டர். இப்ப வந்து என்ன செய்யணும், நீங்க சிங்கிள் குரூப் தான் பாஸ் பண்ணீங்க, இன்னொரு குரூப் பாஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அழகா போய் பப்ளிக் செக்டர்ல இல்ல ஸ்டேட் செக்டர்ல உள்ள பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்ல போய் உட்காந்துட்டீங்கன்னா பிரமாதம் 60,000 சம்பளம். அக்கௌண்டன்ட் தான் இன்னைக்கு வந்து 60,000 சம்பளங்க. அதுக்கு எக்ஸாம் வைப்பான். நீங்க இன்டர் முடிச்சவங்க எலிஜிபிலிட்டி தான் நான் சொல்றேன். நீங்க உள்ள போய் அந்த எக்ஸாம் அடிச்சு தூள் கலப்புறது தான் உங்களோட கையில இருக்கு. ஒரு என்ட்ரிக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கக்குள்ள நான் சிஏ இன்டர் இருந்தா அப்ளை பண்ணலாம். ஒரு என்ட்ரிக்கு அது கண்டிப்பா உதவும். புரியுங்க? அதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறோம், அது ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும். நீங்க சிஏ இன்டர் முடிச்சா அதான் சுபா தூள் கலப்பிட்டு போயிட்டே இருக்கலாங்க. புரியுங்களா? நீங்க ஆஸ்பயர் பண்ணுங்க. இன்னொரு குரூப் நீங்க வந்து அடுத்த வர மேலுக்கு எழுதுங்க. வர மேக்கு அப்ளை பண்ணுங்க. வர மே 2021 சூப்பரா செகண்ட் குரூப் முடிங்க. அடுத்து அடிச்சு தூள் கலப்புங்க. வாழ்த்துக்கள் சிவகுமார், நல்லா படிங்க. அடுத்தது ஜிஎஸ்டி. ஐ எம் ஆவரேஜ் அட் சம். இட் டுக் டைம் ஃபார் மீ டு சால்வ் தி சம். ஐ எம் குட் அட் தியரி. வி ஷுட் ப்ரிஃபர் சிஎம்இ ஆர் சிஎஸ்? ஜிஎஸ்டி நான் என்ன சொல்லுவேன், இது ஆவரேஜ் அட் சம்னு எப்படி சொல்றீங்க தெரியல. ஏன்னா இது வந்து மேக்ஸ் கிடையாது. ஒன்னு சொல்லிக்கிறேன், இதுல மேக்ஸ் கிடையாதுங்களும் வந்து கவலைப்பட தேவையில்லை. இதெல்லாம் வந்து அக்கௌண்டிங்ல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மேக்ஸ்ல வந்து நான் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் போகணும், அல்ஜிப்ரா படிக்கணும், அதெல்லாம் கஷ்டம். இந்த சம்ங்கிறது வந்து நீங்க வந்து மேக்ஸையே கொண்டு போயிடாதீங்க. இது வந்து சாதாரண ஒரு ஃபைனான்சியல்ல வந்து ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன். 5 கூட்டணும். இதுல வந்து a² + b² அதெல்லாம் தேவையில்லை. புரியுங்களா? நான் வந்து அதான் கிளியரா சொல்றேன். நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து தியரியில ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் கம்பெனி செக்ரட்டரி. ப்ளீஸ் டூ ரிஜிஸ்டர் கம்பெனி செக்ரட்டரி இமீடியட்லி. நீங்க வந்து மே மாசம் எக்ஸாம் வருது, ஏப்ரல் 15 லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ள நீங்க வந்து பண்ணுங்க.
அடிச்சு தூள் கலப்புங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் என்ன திருமலை குமார் கிட்ட ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சிஎம்ஏ கான் பிகம் அக்கௌண்ட் நீங்க சிங்கப்பூர் ஒய் சார். திருமலை குமார் அந்த என்ன சொல்ற அப்படின்னா அங்க வந்து எல்லாமே ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ்டா இருந்ததுக்கு அப்புறம் சிஎம்ஏ அப்படிங்கிறதுக்குள்ள அதோட பிளஸ் ஒரு எம்பிஏ கோர்ஸோ இல்ல அங்க வந்து இந்த பாடி இல்லை, அங்க உள்ள பாடியோட நம்மளோட சிஎம்ஏவோட அந்த எந்த ஒரு எம்ஓயும் இல்லைங்கிறனால இந்த பிரச்சனை இருக்கு. அங்க சிங்கப்பூர்ல வந்து அவ்வளவு சிஎம்ஏக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் இஃப் யூ ஹேவ் சம் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வித் சிஎம்ஏ பிளஸ் எம்பிஏ and I know the I have the knowledge expertise in the SAP ERP package la I can do. அப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நல்லா படிச்சிருக்கேன், இஆர்பி தெரியும், சாப் தெரியும். நான் அதெல்லாம் படிக்கக்குள்ள சிஎம்ஏயோட அது கொண்டு போகக்குள்ள சூப்பர், சிஎம்ஏ பிளஸ் சாப் அங்க கொண்டு போகலாம். இப்போ வந்து அடிஷனல் சிஎம்ஏ மட்டும் கொண்டு போய் அங்க பண்ண முடியுமா அப்படிங்கக்குள்ள அது நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நான் நிறைய நண்பர்கள் பார்த்துருக்கேன். சரிங்களா? அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க சார், சிபிஏக்கு இந்தியாவில் ஸ்கோப் இருக்கா சார்? நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இருக்குங்க. சிபிஏ நீங்க பண்ணிட்டீங்கன்னா இங்க ஃபாரின் கம்பெனிஸ்ல இங்கேயே நீங்க படிக்கலாம். இங்க சிஎம்ஏ படி சிபிஏ படிக்கல, நீங்க வெளிநாடு போகணும் தேவையில்லை. இங்க ஃபாரின் கம்பெனிஸ்ல நீங்க வந்து இன்டர்வியூ போகிறது ஒரு என்ட்ரி. சிபிஏ முடிச்சிருந்தீங்கன்னா இப்ப 4 பேர் போறான், நான் சிஎம்ஏ படிச்சிருக்கேன், இன்னும் 3 பேர் சிஎம்ஏ படிச்சிருக்கேன், நீ சிஎம்ஏ பிளஸ் சிபிஏ படிச்சிருக்க உள்ள யாருக்கு வந்து வேல்யூ அதிகமா இருக்கும், யாருக்கு வந்து சான்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அதிகமா இருக்கும்னு பார்க்கக்குள்ள சிஎம்ஏ பிளஸ் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் சிபிஏ. ஸோ யூ வில் பி கிவன் தட் இஸ் வண்டர்ஃபுல் சான்ஸ் டு கெட் இன் டு எடுத்துட்டு பண்ண முடியும். புரியுதுங்களா? ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் இன்னைக்கு. மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு வந்து தை திருநாள், எல்லாருக்கும் தமிழர்களுக்கு எல்லாரும் ஒரு சூப்பரான நாள். இன்னைக்கு நிறைய புதிய விதைகளை தூவுங்க, நிறைய நல்ல விதைகளை நீங்க இன்னைக்கு பண்ணீங்கன்னா சூப்பரா இன்னும் கொஞ்சம் நாள்ல நீங்களே நல்ல அறுவடையை நீங்க பார்ப்பீங்க. யூ வில் பி ஹார்வெஸ்டிங் சச் எ வண்டர்ஃபுல் பேடி. இன்னைக்கு நீங்க சோ பண்ணுங்க, சோ யுவர் சீட்ஸ் டுடே, டெஃபினெட்லி யூ வில் டெஃபினெட்லி கெட் வெரி குட் சக்சஸ். எல்லாருக்கும் சொல்லிட்டேன், ஒரு பெரிய 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 வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நான் வந்து திரும்ப கிளாஸ் என்ன உங்களோட படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஏஞ்சி லைவ்ல வந்து 4 மணிக்கு உட்காரான்னு பாக்குறேன். உட்காருவோம், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம், எப்பயாவது கொஞ்சம் உங்க தூக்கத்தை கலைக்கிறதுக்காக நான் முயற்சி பண்றேன். அதனால வந்து இந்த தை திருநாளுக்கு அப்புறம் உங்க வந்து 4 மணிக்கோ 3 மணிக்கு வந்து உட்கார்றேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். பார்ப்போம். இன்னைக்கு 10 மணி ஆயிடுச்சு. அனைவருக்கும் வந்து மறுபடியும் என்னுடைய பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டேன். நல்லா இருங்க, உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. நான் வாழறதே குடும்பத்துக்காக தான். நிறைய உழைங்க, உழைப்பு மட்டும்தான் உயர்வு தரும், உழைப்பு மட்டும்தான் உயர்வு தரும். லக்க மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, உழைப்பே உயர்வு தரும். புரியுங்களா? தேங்க்யூ. கார்த்திக் அண்ணன் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க கார்த்திக் அண்ணா, வாட் வி கேன் ஸ்டடி அலாங் வித் சிஎஸ். நிறைய கோர்ஸ் படிக்கலாங்க, அது மட்டும் இல்லை, நல்ல கோர்ஸ் படிங்க. இந்த விக்ரம், வணக்கம் தம்பி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் விக்ரம் விஜய்கிட்ட பேசுறேன். என்கிட்ட பேசிருக்கீங்க. கண்டிப்பா ஆரம்பிச்சிடும் தம்பி, நம்ம 4:30க்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடும். சும்மா சரிங்களா? கிளாஸ்ன்னு கிடையாது, நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஏதாவது. சரிங்களா? வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். நன்றி. இன்னொரு லைவ்ல நம்ம பார்ப்போம். மறுபடியும் சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.